இந்த சின்ன பையனுக்கு டெய்லியுமே 6 தங்க முட்டைகள் கிடைக்குது. இவனுக்கு மட்டும் இல்லாம இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே தங்க முட்டைகள் கிடைக்குது. இவங்களுக்கு மட்டும் எப்படி தங்க முட்டைகள் கிடைக்குதுன்னு பார்த்தா, ஒரு நாள் இவன் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய பயங்கரமான பூதத்தை இவன் மீட் பண்றான். அந்த பூதம் இவனை கையாலே அப்படியே மேல தூக்கி உன்னை சாப்பிட்டுருவேன்னு சொல்லுது. இதெல்லாம் கேட்ட அந்த சின்ன பையனும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். என்னுடைய வீடு மேல சொர்க்கத்துல இருக்கு, அங்க இருந்து நான் இங்க வந்துட்டேன், அங்க எப்படி போறதுன்னு எனக்கு தெரியல, நீ மட்டும் எப்படியாச்சும் என்ன அங்க அமுச்சு விட்டனா நான் உனக்கு டெய்லியுமே 6 தங்க முட்டைகள் தரேன்னு சொல்லுது. இந்த சின்ன பையனும் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலினால இவனும் அதுக்கு ஒத்துக்குறான். இந்த சின்ன பையன் உடனே போய் ஒரு பெரிய மெஜிசியனை மீட் பண்ணி அவர்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லி அவர்கிட்ட இருந்து ஒரு பிரெட்டை வாங்கிட்டு வரான். அந்த பிரெட்டை வாங்கிட்டு வந்து கீழே கொஞ்சமா மணல்லாம் தோண்டி அந்த பிரெட்டை அதுல போடுறப்ப அந்த பிரெட் பெருசா வளர்ந்து அப்படியே மேலோகத்துக்கு இவனை கூட்டிட்டு போயிருது. அந்த பிரெட் மேல இந்த சின்ன பையனும் உட்கார்ந்து இருக்கான். இவனுக்கு உயரம்னா ரொம்ப பயனால இவனு கத்திக்கிட்டே இருக்கான். இதனா பார்த்த இந்த பூதமும் அந்த சின்ன பையனை காப்பாத்துறதுக்காக அந்த பிரெட் மேலே ஏறி மேல போக ஆரம்பிக்குது. ஆனா கீழே நின்னுட்டு இருக்கிற அந்த ஊர் மக்கள் எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த ராட்சச பூதம் இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாரையுமே அழிக்கதான் வந்திருக்குன்னு நினைச்சுக்கிட்டு கோடாலியை எடுத்து அந்த பிரெட்டை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிரெட் மேல ஷேக் ஆக ஆரம்பிச்சு அந்த சின்ன பையனும் கீழே விழுந்துடுறான். அவன் கீழே விழுறத பார்த்த இந்த பூதமும் அவனை காப்பாத்துறதுக்காக இதுவும் கீழே விழுந்துருது. கொஞ்சம் ஹைட்ல இருந்து இந்த பூதம் கீழே விழுந்தனால இந்த பூதத்துக்கு எதுவும் ஆகல, இந்த பூதத்து மேல இந்த சின்ன பையன் விழுந்தனால அவனுக்கு எதுவும் ஆகல. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே அந்த பெரிய பிரெட் அப்படியே சாஞ்சு அந்த ஊர் மக்கள் மேல விழுந்துருது. அந்த பிரெட் அப்படியே தூக்கி அந்த கிராம மக்கள் காப்பாத்தினது இந்த பூதம் தான். இதுக்கப்புறம் தான் அந்த கிராம மக்கள் இந்த பூதத்தையே நம்ப ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் இந்த சின்ன பையன் அந்த மந்திர பிரெட்டை எடுத்துட்டு வந்து கீழே மணல்ல புதைக்கிறான். இந்த பிரெட்டும் ரொம்ப பெருசா வானத்தை நோக்கி வளர்ந்து போக ஆரம்பிக்குது. இந்த பூதத்தை விட்டு நம்ம பிரிய போறமேன்னு இந்த சின்ன பையனும் ரொம்ப கவலைப்படுறான். கடைசியா அந்த ஊர் மக்கள் எல்லார்ட்டையுமே சொல்லிட்டு அந்த பூதமும் மேல ஏறி போக ஆரம்பிக்குது. இந்த பூதம் வாக்கு கொடுத்த மாதிரியே அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா மக்களுக்குமே காலையில எழுந்தோனே தங்க முட்டைகள் கிடைக்குது. ஆனா அந்த சின்ன பையனுக்கு மட்டும் 6 தங்க முட்டைகள் கிடைக்குது.